வெல்கம் காய்ஸ், வெல்கம் பேக் டு பசுமை விவசாயம் சேனல். என்னுடைய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை விசிட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டை பற்றி பார்க்கலாம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். என்ன யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படின்னா அதுதாங்க ஈசா நர்சரி. ஈசா நர்சரியில் ரொம்ப மலிவு விலையில் நம்ம ரொம்ப தரமான செடிகளை வாங்கிட்டு வந்து நம்ம வளர்த்துக்க முடியும். உதாரணத்துக்கு கேட்டிங்கன்னா பழ மரங்கள், மூலிகை மரங்கள் இது எல்லாமே வெறும் 7 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. மற்றும் நாட்டு மரக்கன்றுகள் வந்துட்டு 3 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இது மாதிரி வேறு எங்கேயுமே கிடைக்கிது, நோ சான்ஸ். இதுதான் அந்த நர்சரியோட என்ட்ரு பாயிண்ட்டு. மெயின் ரோட்டில் இருந்து இந்த போர்டுக்கு பின்னாடி சைடு நம்ம வந்துட்டு ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நான் சூஸ் பண்ணியிருக்க பிளேஸ் வந்துட்டு மேட்டூர் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் மூலிமா எனக்கு தெரிவிங்க. நானும் அது மூலிமா தெரிஞ்சு வச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்குவாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஒரு வழியாக வீடியோக்குள்ளே வந்தாச்சு, நர்சரிக்குள்ளேயே வந்தாச்சு. இங்கே நிறைய செடிகள் வச்சுருக்காங்க. எனக்கு எந்த செடிகளுக்குமே எனக்கு நேம்ஸ் தெரியல. ஸோ எல்லாத்தையும் நான் அவங்ககிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நோட்டும் பேனாவும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்துட்டு போகும்போது எல்லாத்தையும் நேம் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ எல்லா நேமையும் கேட்டால் எழுதிக்கலாம். அப்புறம் வந்துட்டு இந்த நர்சரியோட எக்ஸாக்டான லொக்கேஷன் வந்துட்டு நான் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் நான் லொக்கேஷன் கொடுக்குறேன், ஃபோன் நம்பரும் கொடுக்குறேன். ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி வெரிஃபிகேட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம். கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவாங்க. நான் வந்துட்டு என்கிட்ட ஏற்கனவே நான் இல்லாத மரங்கள் மட்டும் தான் வாங்க போகிறேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன மரங்கள் வேணுமோ எல்லா மரத்தையும் பொறுமையாக விசிட் பண்ணுங்கள். ஃபுல்லாக விசிட் பண்ணிவிட்டு வாங்கிட்டு போங்க. இதோட இடமே ரொம்ப பெரிய இடமா இருக்குது. எவ்வளோ தூரம் நடக்க வேண்டியது இருக்குது. உள்ள செடிகளே ஏகப்பட்ட பிளேஸ் கோயிங் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஒர்க்கர்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் கேட்கணும்னா ஈஸியாக கேட்கலாம். அது இல்லாமல் நீங்கள் ஒருவேளை செல்ஃபி பிரியர்களாக இருந்தீங்கன்னா இங்கே வந்துட்டு எவ்வளோ ஃபோட்டோஸ் வீடியோஸ் போனால் எடுத்துக்கலாம். அதை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, கேலியும் பண்ண மாட்டாங்க. எடுத்து நீங்கள் சோசியல் மீடியாவில் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு மூலிகை செடிகள், பழம் மரங்கள் இது ரெண்டும் வந்துட்டு என்ன ரேட் கொடுக்குறாங்கன்னா 7 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அப்புறம் வந்துட்டு நாட்டு மரக்கன்றுகள், அதாவது தேக்கு, சந்தனம், ஈல்வாகை, புங்கம் அந்த மாதிரியான நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு 3 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அந்த 3 ரூபாய் மரங்கள் வாங்குறதுக்கு மட்டும் நீங்கள் ஆதார் கார்டு நம்பர் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆதார் கார்டு நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த 3 ரூபா செடிகளும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த 7 ரூபா செடிகளுக்கு எந்த ஃபார்மாலிட்டிஸும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம். ஒரு செடி வாங்கினாலும் அதே ரேட் தான், எல்லா செடிகளுக்கும் அதே ரேட் தான். ஸோ இதெல்லாம் மூலிகை செடிகள். நாங்கள் நிறையா எடுக்கிறோம், போய் தான் நேம் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். நிறைய கலெக்ஷன்ஸ், என்னோடய கலெக்ஷன்ஸ் எத்தனைன்னு நான் வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் தான் ஃபர்ஸ்ட். இலையை சாப்பிடலாம். இதை பொறிச்சு இதுங்களா? பொறிச்சு சாப்பிட்டு பாருங்க. ஒரு சாக்லேட் வாசம் சாப்பிட்டு பார்த்துட்டு கூட எடுத்துக்காங்க. நல்ல செடி. பொடுங்கலை இருந்து விட பாரு, சாக்லேட் மாதிரியே இருக்கு. சாப்பிட்டு பாருங்க. பொடுங்கலை இருந்து விட போதுறாமா. தலையை பிச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். சளிக்கு நல்லா இருக்கா? இந்த ஹால்ஸ் மட்டும் இது வந்து சொத்தப்பல் பல்லே சுத்தமாகி போயிடும். அப்புறம் இது வெட்டுக்காயத்துக்கு இது பேர் இந்த ப்ளூ கலர் செடி. இவ்வளோ இருக்கு. அதில் காலை இடிச்சுக்கிறோம்ல, இது வந்து வளருமா இல்லை பெருசா? இல்லை இப்படி படர்ந்து போ, இப்படி வளராது. இப்போ காய ஒரு ரவுண்டு காலில் இடிச்சுக்கிறீங்கல்ல, தலையை கசக்கி வச்சுன்னா புண்ணு 6 பேர் ரத்தமே வராது. ஓகே ஓகேக்கா. இப்போ கேஸ் வர்த்தினி இருக்குது வேணா தலைமுடிக்கு. கேஸ் வருமாக்கா? கேஸ் வர்த்தினி என்ன நல்லது? கேஸ் வருமா உனக்குல? இல்லை, கேஸ் விலை ஓவரா விற்கிது. கேஸ் வர்த்தினி நெட்டில் பாருங்க. கேஸ் வர்த்தினா இதுக்கா? இது இதுங்களா? அதெல்லாம் மஞ்சள் இருக்குது. அதுதான் அந்த செடி, சொத்தப்பல் செடி கலந்து வச்சிருக்கோம். கேஸ் வர்த்தினி நெட்டில் பார்த்துக்கோங்க. இது என்ன செடிக்கா? இது அதெல்லாம் புங்கஞ்செடி. புங்கஞ்செடி எத்தனை புங்க மரம்? இல்லை, இது பேர் அது என்னக்கா? அது இயல்பாக வாகை மரம். வாகை மரம் ஸ்கூல்லாம் தானுங்க இருக்கும். அதுதான் பொங்க மரம். நெக்ஸ்ட் இன்னும் கூட என்ன பாருங்க, வல்லார வேணுமா? வல்லாரனா? வல்லார ஞாபகம்
இங்க பெரிய பிரச்சனை அந்த அது கீரை எனக்கு வேணுங்க, அது எனக்கு வேணுங்க. ஞாபகம் மாதிரி பெரிய பிரச்சனையே இருக்கா. சாப்பிட்றது சமைச்சு தான் சாப்பிடணும். கொடுங்க அன்னைக்கு ஒரு 5 எடுத்து சமைச்சு சாப்பிட்டு என்ன அப்படி மறந்து போயிருக்கியா? எல்லாத்தையுமே மறந்து போயிடுறேங்க. வல்லாரதா பபுள்ஸ் இருக்கு. இதுவும் கொடி மாதிரி படுறது தான். ஏன் மறந்து போயிரு? ஒன்றா இல்லை இன்னொன்னா? தொட்டிலே வச்சுக்கலாம் நீங்க. இன்னொன்று கொடுங்க வல்லார. படர்ந்து போயிரும் வச்சிங்கன்னா. போதுமா? பாருங்க இன்னும் அது இன்னொரு போயிட்டு இருக்காங்க. இது என்னன்னே தெரியலக்கா. ஏதோ தெரியாம பார்த்தீங்களா கைஸ், எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருக்கானு இங்கே ஒருத்தன். இவனை தான் கூப்பிட்டு வந்தேன், செடிகள்லாம் எப்படி தூக்கிட்டு போகிறதுன்னு தெரியாமல். இவன் வந்துட்டு இங்கே கொஞ்சம் மாஸ்க் காட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்ற பேரை அலப்பறை அடிச்சிட்டு இருக்கான். இது வந்துட்டு நாற்றுகளை ரெடி பண்ணக்கூடிய இடம். இதில் வந்துட்டு விதைகள் போட்டிருக்காங்க, சந்தன விதைகள் தான் மறுபடியும் இதிலேயே போட்டிருக்காங்க. இந்த ரூம் ஃபுல்லாக வந்துட்டு நாற்றுகளை உருவாக்குறதுக்கான இடம். இது வந்துட்டு ஃபுல்லாக ஸ்டே நட் மூலியமாக கவர் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்துட்டு சந்தன மரங்கள் தான். இங்கே இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாக்கெட்டில் இருக்கிறதும் எல்லாமே சந்தன மரங்கள் தான். இது என்ன விதைன்னு தெரில, ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கான். தெரியல, தெரில. ஓகே, இந்த சந்தன மரம் வளர்த்துறதுக்கு என்ன ப்ராசஸ்ன்றதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய சந்தன மரங்கள் தான் இங்கே உற்பத்தி பண்ணுறாங்க. எல்லாமே சந்தன மரங்கள் தான். அதை பற்றின ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை எப்படின்னு விசிட் பண்ணி பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கலெக்ஷனை வந்துட்டு நான் அப்படியே ஒரு டைம் சொல்லிடுறேன் ஃபுல்லாக. இது வந்துட்டு அக்ரகாரம்னு சொன்னாங்க இதை. ஸோ இது வந்துட்டு என்ன யூஸ்ன்னு தெரில, ஆனால் இது ஒரு மூலிகை செடி தான். அழகாக வளர்த்தலாம் நம்ம. இது வந்துட்டு லைன்ஸ் கீரை. இது வந்துட்டு எதுக்காகன்னு தெரியல, லைன்ஸ் கீரை. இதோட பேர் எனக்கு மறந்துருச்சு. இது வந்துட்டு சொத்தப்பல்லுக்காக யூஸ் பண்ணுறது. இதை சாப்பிட்டா சொத்தப்பல் வந்துட்டு அந்த டஸ்ட்டெல்லாம் போயிடுறாங்க. இது வந்துட்டு கேஸ்வர்த்தினி அஸ்வவந்தினின்னு நினைக்கிறேன். அது பேர் அவ்வளோவா கரெக்டாக தெரில. இது வந்து தலைமுடிக்கு யூஸ் பண்ணுறது மூலிகை ஸ்டேட்மெண்ட் தான். இது வந்துட்டு முறிக்காவடி அப்படின்னு சொல்லிட்டு பேர். இது வந்துட்டு வெட்டுக்காயம் படுற இடத்துல வைக்கிறதுக்கு. இது எல்லாமே 7 ரூபா தான். இது வந்து நம்ம பாத்திலே வளர்க்கலாம் எல்லாமே. இது வந்து முறிக்காவடி, இது வந்து வெட்டுக்காய் வைக்கிறது. இது வந்துட்டு நமக்கு இப்போ போல் கற்பூரவள்ளி வந்துட்டு சளி இரும்பல் இதுக்காக. இது வந்துட்டு மின்டால். இதுவும் வந்து இரும்பலுக்காகவே தான். வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வாயில் இருக்க ஸ்மெல்லையும் வந்து இது போயிடும். டேஸ்ட் பயங்கரமாக இருக்குது. வாசமும் அந்த மின்டோ ப்ளஸ் வாசம் வரும். ஓகே, இது வந்துட்டு வல்லாரக்கீரை வந்துட்டு ஞாபக சக்திக்காக. அது வந்து ராணிக்கல்லி கிட்னிக்கல்காக போகிறதுக்காக வந்துட்டு இது வந்துட்டு வெறும் கீரையை அப்படியே சாப்பிட்ணும் ஒவ்வொரு இலையா. இது வந்துட்டு செண்பகப்பூ. ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல, செடி பார்க்க பல பலன்னு இருக்குது. இது வந்து செண்பகப்பூ. இது வந்துட்டு சவுக்கு மரத்தோடு சேர்ந்தது. இது வந்துட்டு பென்சில் மரத்து பேர், பென்சில் மரம். இது வந்துட்டு சிகப்பு கொய்யா. இது உங்களை பற்றி தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். இது வந்து பெரிய நாவல், பெருசாக பழம் வைக்கக்கூடிய நாவல் மரம் இது. சரி, ஓகே. இது வந்துட்டு வெள்ளை அரளி, ஒயிட் கலரில் பூ பூக்கும் வெள்ளை அரளி. இது வந்துட்டு தேக்கு மரம். இது வந்துட்டு தேக்கு. இது வந்து சந்தனம். இந்த தேக்கும் சந்தனமும் வந்து ஒரு செடி 3 ரூபா அந்த ரேஞ்ச். இதுக்கு வந்து ஆதார் கார்டு நம்பர் நம்ம கொடுக்கணும். சும்மா ஒரு வெரிஃபிகேஷனுக்காக. அது எந்த ஃபார்மாலிட்டியும் கிடையாது, சும்மா ஒரு நம்பர் மட்டும் கொடுக்கணும். இதுவும் 3 ரூபா. இது வந்து விவசாயிகளுக்கு மட்டும்தான் அந்த ரேட்டில் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஆதார் கார்டு நம்பர் வாங்குறாங்க. ஸோ வேறு எந்த ஃபார்மாலிட்டியும் கிடையாது. இதெல்லாம் 3 ரூபா. மித்த எல்லா செடிகளுமே வெறும் 7 ரூபா தான். எல்லா செடிகளும் மொத்தம் 7 ரூபா தான். மொத்தம் நான் 16 ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கேன். ஓகேவா? போய் பாருங்கள். இதோட லொக்கேஷன், ஃபோன் நம்பர் ரெண்டையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் விசிட் பண்ணுங்கள். நல்ல செடிகளை வாங்கிட்டு வந்து நீங்களும் உங்கள் கார்டனுக்கு வைங்க, நல்லாயிருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை பிடிக்கலையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேவ் ஃபார் அக்ரிகல்ச்சர்.